வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி BS6 பைக்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கான மல்டி கேபிள் OBD கேபிள் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம யாராவது மெக்கானிக் தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள், நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சு தரோம்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மெக்கானிக் நம்மளை கான்டெக்ட் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில். தமிழ்நாட்டிலேருந்து, கேரளாலேருந்து, ஆந்திராலேருந்து, கர்நாடகாலேருந்து, மகாராஷ்டிராலேருந்து ஒரு கால் பண்ணாங்க. நிறைய பேர் அவங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அட்ரஸ்லாம் அனுப்பிச்சிட்டு அவங்க கேட்டது என்னன்னா, பேமெண்ட் எப்படி அனுப்புறது சார், கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேட்டிருந்தேன். இல்லை சார், நான் சொல்லிட்டேன், இல்லை சார், நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்குகிறோம், அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக அமௌண்ட் பே பண்ணால் தான் நம்ம வந்து வர வச்சு தர முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அவங்க ஃபுல் அமௌண்ட்டு செட்டில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் எனக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அமௌண்ட்டு செட் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க கூகுள் பேயில். அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து பர்சனல் லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தான் வந்து பார்சல் வந்திருக்கு. இன்னும் லாக்டவுன் முடியல, நான் பார்சல் நீ தான் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் அவங்களோட அட்ரஸுக்கு கொரியர் பண்ண போகிறோம். நீங்கள் எதாவது வீடியோவை பார்க்க போகிறோம். இது என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு மெக்கானிக் வீடியோ சும்மா யூடியூப் சேனல் வச்சு போட்டிருக்கேன். நம்ம போட்ட ஒரு வீடியோ நம்பி என்னோட மேலே இருக்கிற நம்பிக்கையில் நிறைய நண்பர்கள் காசு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட நல்ல நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம யாருனே தெரியாத ஒருத்தருக்கு யாருமே கூகுள் பேயில் காசு அனுப்ப மாட்டாங்க. ஒரு 50-100 பிரச்சனை இல்லை, 1000-2000 ரேஞ்செலாம் வந்து அனுப்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த காசு திருப்பி வருமா, இல்லை பொருள் திரும்பி வருமானு நிறைய யோசிப்பாங்க. அப்படிலாம் யோசிக்காமல் நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் இவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுலாம் அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு யாரெல்லாம் அமௌண்ட் அனுப்பிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம பார்சல் பண்ணி அவங்கள ஒயரிங் கிட்டு, அவங்க கேட்ட OBD டூல், ஆர்னு ரிலே எல்லாத்தையுமே பார்சல் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக அவங்க ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான OBD மல்டி கேபிள் கிட்டு, சில பேர் OBD டூல் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் OBD டூலு, சில பேர் வந்து ஹாரன் ரிலே கேட்டிருந்தாங்க, ஹாரன் ரிலே ஒயரிங் கிட்டு எல்லாமே நம்மகிட்ட வந்திருக்கு. இதில் பார்த்தோன்னா ஒரு 32 செட்டு OBD மல்டி கேபிள் இருக்குது, ஒரு 5 செட்டு OBD டூல் இருக்குது, ஒரு 15 செட்டு ஹாரன் ரிலே ஒயரிங், ஒரு 15 செட்டு ஹாரன் ரிலே ஒயரிங் கிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்கும் அவங்களோட அட்ரஸ்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாரோட அட்ரஸும் எல்லோரும் அவங்க அட்ரஸை கரெக்டாக நம்ம பார்சல் பண்ணி இப்போ அனுப்ப போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம டைரி வச்சு நோட் பண்ணி யார் யார் என்னென்ன பண்ணி எது காசு கொடுத்துருக்காங்க பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஒரு பார்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் பாஸ்கரன், இவர் தான். இவர் வந்து ஒரு OBD டூல் மல்டி கேபிளும் 2 ஹாரன் ரிலே கேட்டிருக்காரு. அவருக்கு ஒரு OBD டூல் மல்டி கேபிள் ஒன்று, 2 ஹாரன் ரிலே ஒயரிங் செட்டு. இதை அப்படியே பேக் பண்ணிடலாம். அடுத்து பிரபு பத்மநாபன், திருவண்ணாமலை. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு OBD டூல் மட்டும், அதாவது மல்டி கேபிள் மட்டும். அடுத்து பாலா, திருநெல்வேலி. இவருக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு பார்ப்போம். இவருக்கு ஒரு OBD கேபிள் மட்டும் கேட்டிருக்காரு. இப்போ லாக்டவுன்றதுனால பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸ் கிடைக்கல. அட்டை பாக்ஸ் இல்லாதனால எல்லாருக்கும் இந்த கவர்லேயே போட வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அட்டை பாக்ஸ் போட்டு பக்காவாக பேக் பண்ணிக்கலாம். அடுத்து RF ரஃபியுல்லா, வேலூர். அவருக்கு ஒரு OBD கேபிள். ஓகே, அடுத்து கோபால், சன் ஆஃப் காஞ்சனா, கன்னியாகுமரி. இவர் என்ன கேட்டிருக்காரு, OBD டூல் 1. ஓகே, அடுத்து செல்வகுமார் மெக்கானிக், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இவர் என்ன கேட்டிருப்பாருன்னு பார்ப்போம். இவரும் ஒரு OBD கேபிள் தான் கேட்டிருக்காரு, மல்டி கேபிள். அடுத்து ஜீவா, ராமநாதபுரம், OBD கேபிள். அடுத்து சந்தோஷ், சன் ஆட்டோ ஒர்க்ஸ், இது ஈரோடு. இவர் என்ன கேட்டிருக்காரு, இவரும் OBD கேபிள் தான் கேட்டிருக்காரு. ஒரு OBD கேபிள். அடுத்து கீது மோட்டார்ஸ், கேரளா. அவருக்கு ஒரு OBD கேபிள்.
அடுத்து செல்வநாயகம் EKS ஆட்டோ ஒர்க்ஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்ப்போமா. செல்வநாயகம் EKS ஆட்டோ ஒர்க்ஸ், இவரும் OBD கேபிள் தான் கேட்டிருக்காரு. ஒரு கேபிள். முகமது ஃபைரோஸ், அமராவதி மகாராஷ்டிரா, இவர் ஒரு OBD கேபிள். முகமது ஃபைரோஸ் OBD கேபிள் ப்ளஸ் டூல், ஒரு OBD டூல், ஒரு OBD கேபிள். OBD கேபிள் ரெண்டுமே கேட்டிருக்காரு. அதனால் இது வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்கு, அமராவதியில். அவருக்கு ஒரு OBD கேபிள், ஒரு OBD டூல், ப்ளூடூத் டூல், இது ஸ்கேன் டூல். ஓகே. அடுத்து AMS மோட்டார்ஸ், தேன்கனிக்கோட்டை. AMS மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 OBD மல்டி கேபிள் கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு 2 OBD மல்டி கேபிள். இது மட்டும் 2 கவராக போடலாம்ப்பா, இன்னொரு கவர் எடுப்பா. இவங்க மட்டும் 2 கேபிள் கேட்டிருக்காங்க. நம்ம கவர் வந்து ஒன்று தாங்காது, வெயிட் தாங்காது. அதனால் ஒரு டபுள் கவராக போட்டுக்கலாம். ஓகே, இவங்க மட்டும் டபுள் கவராக போட்டு 2 கேபிள்ன்றதுனால டபுள் கவர் போட்டுடலாம். ஓகே. அடுத்து SM ஆட்டோ ஒர்க்ஸ் சென்னை தாம்பரம், ஒரு OBD கேபிள் தான் கேட்டிருக்காரு. அதனால் இவருக்கு ஒரு OBD கேபிள். SM ஆட்டோ ஒர்க்ஸ் கடப்பேரி தாம்பரம். ஓகே. அடுத்து பார்த்திபன் பெங்களூர், இவர் ஒரு OBD கேபிள் கேட்டிருக்காரு பெங்களூர்லேருந்து. OBD கேபிள், ஒரு ஹாரன் ரிலே. அடுத்து முத்து டூ வீலர் ஒர்க் ஷாப் பெரம்பலூர், இவங்க என்ன கேட்டிருக்காங்க. முத்து டூ வீலர் ஒர்க் ஷாப், இவங்களும் ஒரு OBD கேபிள், ஒரு ஹாரன் ரிலே. ஓகே. அடுத்து ஆரோக்கியராஜ் அருள் மோட்டார்ஸ் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். இவர் என்ன கேட்டிருப்பாரு பார்ப்போம். OBD டூல் இவருக்கு, அதாவது OBD கேபிள். ஆரோக்கியராஜ் அருள் மோட்டார்ஸ் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து லோகேஷ் மேட்டுத்தெரு நாமக்கல். லோகேஷ் மேட்டுத்தெரு நாமக்கல், OBD கேபிள். ஓகே. அடுத்து சுந்தரமூர்த்தி ஏழுமலை விழுப்புரம். சுந்தரமூர்த்தி ஏழுமலை விழுப்புரம், OBD டூல், OBD கேபிள் ரெண்டுமே கேட்டிருக்காரு. OBD டூல் ஒன்று, ப்ளூடூத் OBD டூல், ஒரு OBD கேபிள். ஓகே, சுந்தரமூர்த்தி முடிஞ்சிச்சு. அடுத்து சந்தோஷ்குமார் SS ஆட்டோ சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் சேலம். இவர் என்ன கேட்டிருக்காரு. இவர் ஒரு OBD கேபிள் தான் கேட்டிருக்காரு. அடுத்து வடிவேலு வேலூர், இவர் ஒரு OBD கேபிள் தான் கேட்டிருக்காரு. அடுத்து அமீன் சன் ஆஃப் மொய்தீன் வேலூர், இது OBD கேபிள் ப்ளஸ் டூல் ரெண்டுமே கேட்டிருக்காரு. OBD கேபிள் ப்ளஸ் ஒரு OBD டூல், ஒரு ப்ளூடூத் OBD டூல். ஓகே. OBD டூல், OBD கேபிள். ஓகே. அடுத்து சிவக்குமார் சன் ஆஃப் அந்தோணி சுவாமி, சவுத் ஸ்ட்ரீட்டு அரியலூர். இவர் என்ன கேட்டிருக்காரு. சிவக்குமார் இவர் ஒரு OBD கேபிள் கேட்டிருக்காரு. அடுத்து சர்ஃபுதீன் கேரளா, கோழிக்கோடு கேரளா. இவர் என்ன கேட்டிருக்காரு. ஓகே. அடுத்து ராஜரத்தினம் திருநெல்வேலி. இவர் என்ன கேட்டிருக்காரு. ராஜரத்தினம் திருநெல்வேலி. இவர் OBD கேபிள் கேட்டிருக்காரு. அடுத்து PS மோட்டார்ஸ் மதுரை,
PS மோட்டார்ஸ். PS மோட்டார்ஸ் முகமது அலி ஜின்னா மதுரை. அவர் வந்து ஒரு OBD மல்டி கேபிள் கேட்டிருந்தார். அடுத்து தாவூத் சன் ஆஃப் அப்துல் சலாம் நாமக்கல். இவர் ஒரு OBD கேபிள் கேட்டிருந்தார். அடுத்து GS பைக்கர்ஸ் வேர்ல்டு வெங்கமேடு கரூர். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, GS பைக் OBD கேபிள். அடுத்து LS ராஜா கணபதி நகர் கன்னியாகுமரி. இவர் என்ன கேட்டிருக்காரு, இவருக்கு ஒரு OBD கேபிள். இன்னும் 2 இருக்கா. அடுத்து மாறன் ராயல் அசசரிஸ் புதுக்கோட்டை. மாறன் முடிஞ்சு. அடுத்து நாகராஜன் ACR காம்ப்ளெக்ஸ் திருவள்ளூர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த ஸ்டாக்கை விட நம்மக்கிட்ட இருந்த ஆர்டர் ஒரு பீஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை வச்சு தான் வீடியோ போட்டோம். எனக்காக நான் எடுத்து வச்சேன் அந்த கேபிள். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக டேப்லாம் அடிச்சு நான் எனக்காக ரெடி பண்ணேன். இப்போ நம்ம கஸ்டமர் ஏற்கனவே காசு கொடுத்தவங்களுக்காக நம்ம பீஸையும் சேர்த்து அனுப்பிச்சிடுறோம். நம்ம அடுத்த ஆர்டரில் தான் எனக்கே நான் எடுத்து வைக்கணும். ஓகே, எல்லாம் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டோம். நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்கும் வந்துடுச்சு. இதை இப்போ பார்சல் பண்ணி அவங்க அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விட வேண்டியது தான். ST கொரியரில் தான் அனுப்புகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து அட்வான்ஸாக காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ பார்சல் அனுப்புகிறோம். ஏன்னா நம்ம வந்து அங்கே சப்ளையர்கிட்டேருந்து காசு கட்டி தான் வாங்குகிறோம். அதனால் நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்டையும் காசு கொடுத்து மொத்தமாக வாங்குற அளவுக்கு அமௌண்ட் கிடையாது. அதனால் அட்ரஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தாலும் யார் யார் காசு பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் தான் அனுப்புகிறோம். இப்போ அட்ரஸ் மட்டும் கொடுத்தவங்க நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் வந்துடும். நம்ம வந்து இதில் பொருள் வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக பொருள் வந்து சேர்ந்துடும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 45 பேர்கிட்ட அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம சீனியர் மெக்கானிக்கிட்ட ஒரு 45 பேர் கொடுத்துருந்தாங்க. வந்த பீஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 32 பேர் அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க என்கிட்ட. அந்த 32 பேருக்கும் அவங்களுக்கு தேவையான பொருளை நம்ம பார்சல் பண்ணிட்டோம். கரெக்டாக போய் சேர்ந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா அந்த கேபிள் தேவைப்படுறவங்க என் வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அட்ரஸ் மெயில் அனுப்பிச்சி விடுங்க. நம்ம கூகுள் பே ஸ்கேன் கோட் அனுப்பிச்சி வைப்போம். அது வழியாக நீங்கள் அமௌண்ட் அனுப்பலாம். அமௌண்ட் அனுப்பிச்சிங்கன்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நம்ம சேவ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம யாரை காசு கொடுத்தாங்கன்னு தெரியும். காசு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் வந்து வர வச்சு கொடுத்துரும். அடுத்த லாட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளில் வரும். இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 நாளில் அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லாட்டில் யாராவது அட்ரஸ் கொடுத்துருவாங்களோ யாராவது பே பண்ணிடுவோம், அவங்களாம் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.